எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டே 3 என்ன பண்ணோன்றது பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோவில் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க் போயிருந்தோம். அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி டேயில் நம்ம கவர் பண்ண போகிற பிளேசஸ் வந்து லேக் லூயிஸ், அப்புறம் வந்து பேங்ஃப் டவுன் டவுன். இந்த 2 பிளேசஸ் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் டே 3ல் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன் தி வேல வந்து நம்ம டைரெக்டாக இப்போது லேக் லூயிஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதோட வியூஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க்கோட வியூஸ் மாதிரி இருக்காது. இந்த வியூஸ் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி டே 1 டே 2 வீடியோஸ் பார்க்கலன்னா அது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் இருக்கும். அதை டேப் பண்ணி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டே 4 அண்ட் டே 5 வீடியோஸும் வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். அதில் எங்கெங்கே போகணும் அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் வந்து நல்லாவே இருந்துச்சு. சன்னியாக தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து கொஞ்சம் ரெய்னி அப்புறம் க்ளவுடியாக இருந்துச்சு. பட் வீடியோவில் நேரில் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது அந்தளவுக்கு அந்த மலைகள் வந்து அவ்வளோ அழகாக தெரியல. இந்த க்ளவுடியாக இருக்கும் போது நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மலைகளோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வெயிலில் வந்து நம்ம போகும்போது இதே மாதிரி தான் எங்களுக்கு நேரில் பார்க்கும்போதும் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து அந்த மலைகள் வந்து ரொம்ப கிளியராக தெரியல. இந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே நாங்கள் போன டைமில் வந்து
நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டுருந்துச்சு. இது வந்து டபுள் கண்டெய்னர்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோ போக போக இன்னும் வேறு வேறு ட்ரெயின்ஸும் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அகெயின் அப்படியே வந்துட்டுருக்கும்போது இன்னொரு ட்ரெயினும் வந்துச்சு. இது வந்து அந்த என்ஜினோடு இருக்குது. இங்கே வந்து என்ஜின் வந்து டபுள் என்ஜின் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு என்ஜின் இல்லை 2 என்ஜின், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 2 என்ஜின், அந்த மாதிரி அந்த ஐ மீன் இந்த ட்ரெயினோட லென்த் வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட்டு அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் வந்து போகுது அந்த ட்ரெயினோட லென்த்து. அதனால் எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து நிறைய என்ஜின்ஸ் வந்து அட்டாச் பண்ணி தான் அந்த ட்ரெயின் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணுன்றனால நிறைய என்ஜின்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம போகிற பேம்ஃப் லேக் லூயிஸும் வந்து ஆல்பர்ட்டாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரூம் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா பிசியில் வந்து கோல்டன்ற பிளேஸில் வந்து நம்ம ரூம் போட்டிருந்தோம். அங்கேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ட்ரைவ் இருக்கும். அந்த சைட் போனாலுமே நம்மளால் அந்த லேக் லூயிஸ்லேயோ இல்லை பேம்ஃப்லேயோ வந்து ஸ்டே பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அங்கே ஸ்டே எல்லாமே. அதனால அந்த சைடுமே நம்ம ஸ்டே பண்ணோன்னா கேன்மோர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது ஆல்பர்ட்டா சைடில். நாங்கள் அந்த டிஸ்டன்ஸும் இந்த சைடு இருந்து கோல்டன்லேருந்து பேம்ஃப் போகிற டிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு சேம் டிஸ்டன்ஸ்னால நாங்கள் இந்த சைடே பிரிட்டிஷ் கொலம்பியா சைடே வந்து நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் எவ்ரிடே வந்து நம்ம ரூம்லேருந்து எல்லா பிளேஸ்க்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட நம்ம எங்கே போகணுன்னாலும் ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம லேக் லூயிஸ் தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து நமக்கு லேக் லூயிஸ் வந்து நம்ம ரீச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லேக் லூயிஸ் அந்த ஏரியா வந்து என்டர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் லேக் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து நம்ம போகணும். ஸோ அங்கே போயிட்டு தான் பார்க்கிங்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லேக் போகிற வழி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஸோ இந்த ரூட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த லேக் போகிற அந்த ரூட் எல்லாம். ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டிக்கெட்ஸ் எடுக்கிறது, பார்க்கிங் என்ன பண்ணோம், அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து நான் அப்படியே வீடியோ போக போக நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேக் லூயிஸ் பார்க்கிங் லாட் கிட்ட வந்துட்டோம். பட் அங்கே பார்க்கிங்கே சுத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே வந்து போயிட்டு அங்கே பார்க்கிங் இல்லைன்னு ரிட்டன் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குற ஹோட்டல் வந்து ஃபேர்மவுண்ட் ஹோட்டல். இதில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஒரு நைட்டுக்கே வந்து நார்மல் டைமில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா $600-500 ஒரு நைட்டுக்கே வரும். ஆல்மோஸ்ட் இந்தியன் மணியில் வந்து 30,000 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். அது வந்து நார்மல் டேஸில். இதுவே பீக் டைம்லாம் போகும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதோட ப்ரைஸ் எல்லாமே $1,000 1,200 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஹோட்டல்லேருந்து வியூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி. எங்களுக்கு அங்கே பார்க்கிங் கிடைக்காதனால நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கிங் கிடைக்குமா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி லேக் லூயிஸ் காண்டோலா இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு
கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஷட்டில் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஷட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். டிக்கெட் காஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $9 $10 இந்தியன் ருப்பியில் வந்து ஒரு 600-700 ருப்பீஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம புக் பண்ணிடலாம். அந்த ஷட்டில் வந்து பஸ் மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் செக் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த ஷட்டில் வந்து கிடைக்கல. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் லேக் லூயிஸோட ஷட்டில் வந்து புக் பண்ணோம். ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு $50 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது 1 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் வந்து நம்ம தான் வந்து டைமிங் வந்து எவ்வளோ நேரம் 3 ஹவர்ஸா 4 ஹவர்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோன்னா 2 சைடுமே போயிட்டு நம்மளை எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து லேக் லூயிஸ். நாங்கள் வந்துட்டோம். இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பனி எல்லாமே அந்த கிளேஷியர் மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலர் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து அந்த போட்டிங்லாம் போயிட்டுருந்தாங்க நிறைய பேர். அதுவுமே அந்த வியூவோடு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த லேக் லூயிஸ் வரத்துக்கு எப்போவுமே பெட்டர் ஆப்ஷன் ஷட்டில் வந்து நம்ம புக் பண்ணிட்டோன்னா அதுதான் சீப் ஆப்ஷன். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஷட்டில் புக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைக்கல அந்த டைமில். ஸோ அதனால் எங்களால் புக் பண்ண முடியல. நீங்கள் யாராவது கனடாவில் இருக்கீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷட்டில் புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து 2 days பிஃபோர் அந்த ஷட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் போகிறதுக்கு 2 days பிஃபோரோ அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே ரெகுலராக ஷட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லேக் லூயிஸ் அப்புறம் மொரைன் லேக்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ்க்கும் வந்து அந்த ஷட்டில் போகுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்ஸாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் $400 கிட்ட வர மாதிரி இருந்துச்சு எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். இன்னொரு டைம் வந்து வேணால் ப்ராப்பராக இந்த மாதிரி ஷட்டில்லாம் புக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த டைம் வந்துட்டோன்றதுனால இந்த வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்துட்டு இந்த பிளேஸில் ஒரு 2 hours அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 2 hours அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம எந்த ஷட்டிலில் வந்தோமோ அதே பிளேஸ்க்கு அவங்க இறக்கி விட்டுட்டு எந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதே பிளேஸ்க்கு போயிட்டோன்னா அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த லேக் லூயிஸ் கொண்டலான்னு இருந்துச்சு இல்லையா, நம்ம பார்க்கிங் பண்ணியிருந்தோம்ல, அங்கேயே எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் இப்போ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பேம்ப் டவுன் டவுன் வந்து போயிட்டுருக்கோம். பேம்ப் டவுன் டவுன் போகிற வழி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லேக் லூயிஸ்லேருந்து பேம்ப் டவுன் டவுன் போன ஏரியா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக கெனடியன் ராக்கீஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மலை வரும்போது, அந்த மலைகள்லாம் வரும்போது நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மலைகள் எல்லாமே. வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த கெனடியன் ராக்கீஸ். நேற்று பார்த்த மலைகள் எல்லாமே பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பாறை மட்டும் இல்லை. அதில் வந்து பாறையும் இருந்துச்சு, கொஞ்சம் மரங்கள் அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலைகள் எல்லாமே முழுமையாகவே அது ஃபுல்லாகவே வந்து வெறும் பாறை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம மலைகள் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி
மரங்கள்லாம் இருக்கிறது, க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெறும் பாறை தான். அவ்வளோ பெரிய பாறை வந்து நம்ம முன்னாடி அந்த மலை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ராக்கி மவுண்டன்ஸ் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளால் டே 3ல பெருசாக பிளேசஸ் வந்து பார்க்க முடியல. ஏன்னா பார்க்கிங் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியே வந்து நமக்கு டைம் ரொம்ப போயிட்டதுனால, இன்றைக்கி நாங்கள் வேறு ஒரு இடம் பிளான் பண்ணியிருந்தோம். ஜான்ஸ்டன் கேனியன் அப்படிங்கிற பிளேஸு. ஆனால் அது வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு அந்த பிளேஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அது போனால் இன்னும் டைம் ஆகிடும் அப்படின்றனால அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேம்ப் டவுன் டவுன் போனோம். டவுன் டவுன் போயிட்டு அந்த சும்மா அங்கே பிளேசஸ் வந்து பார்த்துட்டு, ஸோ நாங்கள் இன்னும் வந்து லஞ்சும் சாப்பிடலை. மார்னிங் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதனால் நடுவுலேயும் வந்து ஃபுல்லாக இது மலைகள் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த பிளேஸுமே எதுவுமே ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் டவுன் டவுன் போனோம். டவுன் டவுன் வந்து நம்ம ஊரில் அந்த சிட்டி ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேம்ஃபோட டவுன் டவுன் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து லன்ச்சு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ரூமுக்கு வரதான் இன்றைக்கியோட பிளானு. ஸோ அதை தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பேம்ஃப் டவுன் டவுனுக்கு தான் இப்போது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம. நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த வியூ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ராக்கி மவுண்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு டர்ன் பண்ணும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம முன்னாடி வேறு ஷேப்ஸில் மலைகள் இருந்தது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி மலைகள் பார்க்குறதுக்கு.
இப்போ வந்து நம்ம பேம்ஃபோர்டு டவுன் டவுன் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஷாப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய க்யூட்டாக நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். இங்கே வந்து அந்த பிளேஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இங்கே ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வியூஸ் எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து பெருசாக இங்கே பார்க்கிங் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரமாக போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருந்துச்சு. அதில் போயிட்டு லன்ச் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இன்னும் பக்கத்தில் இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படியே டவுன் டவுனே ஒரு 2-3 வாட்டி கார்லேயே வந்து நாங்கள் அப்படியே சுற்றி அப்படியே பார்த்தோம். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால இங்கேயும் வந்து அந்த மரங்கள் எல்லாமே கொஞ்சம் கலர்ஸ் வந்து சேஞ்சாக இருந்துச்சு. பேம்ப் டவுன் டவுன் ஏரியா பக்கத்துலேயே நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. இது வந்து பவ் ஃபால்ஸ். நம்ம இதோட லேக் வந்து டே 2 வீடியோவில் பார்த்துருப்போம், பவ் லேக். இதுவுமே இந்த பிளேஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வந்து நாங்கள் பெருசாக போகல. இந்த பிளேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போக முடியல. சன்லைட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வந்துச்சு. சரி பெட்டர் நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வியூ வந்து பேம்ப் டவுன் டவுனோட வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஐகானிக் வியூன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து பேம்ப் டவுன் டவுன் போகும்போது இந்த வியூவிலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த மலையும் வந்து அந்த பிளேசஸ், அந்த அந்த கடைகள், அந்த ஏரியா எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு பிக்சர் கேப்சர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து நாங்கள் போயிருந்தப்போ அந்த ரோடு டிவைடர் மாதிரி சென்டரில் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேர் இந்த வியூவில் இருந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போதே லெஃப்ட் சைடு வந்து பேம்ப்னு ஒரு சைன் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்து அது பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து க்யூவில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சைன் போர்டு. நாங்களும் வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் இங்கே. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். இப்போ போகிற வழியில் சில மவுண்டெயின்ஸ் அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால அதையும் நான் கேப்சர் பண்ணி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோவில் வந்து ஒரு சன்செட், ரொம்ப அழகான சன்செட் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இருந்துச்சு. அந்த 2 மலைகளுக்கு நடுவில் வந்து சன் வந்து செட் ஆகுற மாதிரி, மறையிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால அந்த வீடியோவும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். கடைசியில் வந்து அந்த சன்செட் வீடியோ வரும்.
இதுதான் நான் சொன்ன அந்த சன்செட்டு. ரொம்ப அழகா இருந்தது. இந்த மலைகளுக்கு நடுவுல நம்ம அந்த சீனரீஸில் பார்க்குற மாரியே அப்படியே லிட்ரலாக அந்த பிக்சர் வந்து நம்ம முன்னாடி இருந்துச்சு. ரொம்பவே அழகான சன்செட். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சன் இன்னுமே கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த வியூ அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ அதனால இது நான் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சன்செட் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகிற வீடியோ தான். நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம யோகோ நேஷ்னல் பார்க் வந்து போகிறோம். ஸோ அதோட வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் வந்து டே 4ஓட வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லையுமே வந்து நிறைய பிளேசஸ் வந்து போயிருந்தோம். இன்னொரு லேக் போயிருந்தோம், ஒரு ஃபால்ஸ் போயிருந்தோம், அப்புறம் இன்னும் 2 லேக் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து நான் இனிமேல் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி டே 1, டே 2 வீடியோ பார்க்கலன்னா அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்லாம் போடுறேன். அது வந்து செக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து மவுண்டெயின் எல்லாமே உங்களுக்கு இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வியூஸ் எல்லாம் அப்படின்னா அந்த வீடியோஸும் வந்து நீங்கள் பாருங்கள். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மற்ற வீடியோஸும் வந்து நான் இதுக்கப்புறம் 1 பை 1 வந்து இன்னும் டே 4, டே 5 வீடியோ இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து இனிமேல் வர வீடியோஸில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் டே 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க் யூ.